4 பவுன் செயின் போட்டிருந்தேன். விஜய பாக்கிறதுக்காக வந்தேன், எப்படியாவது பாத்துட்டு போலான்னு. எங்க வீட்டுக்காரர் இப்பதான் வந்து ஒரு மாசம் லீவுல அவரு ரெஸ்ட் எடுக்காம வாங்க போகணும்னு பிடிவாதம் பண்ணி பையன் வெளியில இருக்கிறான். விஜய் ரொம்ப தீவிர ரசிக்காம எனக்கு பதில் நீங்க போங்கன்னு சொல்லி பார்க்க வந்தோம். நான் வர வழியில வந்து ஜாலியா வந்தோம். அந்த இடத்துல ஹிந்திக்காரன் 4-5 பேர் நானும் இவங்க நிக்கக்குள்ள எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. ஹிந்திக்காரனால நான் பயமா இருக்கும், இவனை திருடுவானோலன்னு சொல்லிட்டு டக்குனு என்ன செஞ்சு நான் கழட்டி நீ பாண்டு பாக்கெட்ல வச்சுக்கம்மான்னு சொல்லி முன்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி வச்சு 2 கையை வச்சு பொத்திக்கிட்டு தான் இருந்தது. 4 பேர் சேர்ந்ததுல எப்படிதான் இவனை பேண்ட் பாக்கெட்ல கை விட்டு எடுத்தானோ தெரியல. என் பொண்ணு பேண்ட் பாக்கெட்ல எடுத்த கடை புடிச்சிட்டான். அவன் இன்னொரு தண்டை மாத்தி விட்டுட்டான். இவன் இல்லங்கிறான், இவன் நடிக்கிறான், நல்லா நடிக்கிறான். இவனை தவிர வேற யாரும் இல்ல. எப்படியாவது சொல்லி எங்களுக்கு வாங்கி கொடுங்க, 4 பவுன் வாங்கி கொடுங்க. என் பொண்ணுக்காக குறி சக்கரமெல்லாம் சேர்த்து வச்சேன்னா. என் பேர் வடக்கு பொய்யூர். என் பேர் சுமதி. 4 பவுன் வடக்கு பொய்யூர். வடக்கு பொய்யூர், நாகை மாவட்டம் வடக்கு பொய்யூர். நான் விஜய் பக்கம் வந்தேங்க ஆர்வமா. என் பையன் இங்க எல்லாம் வெளியில இருக்கிறான், எனக்கு பதில் நீங்க போய் எங்க பாத்துருவாங்கன்னு சொன்னான். நான் எப்படியாவது விஜய் முகத்தை பாக்கணும் இங்க வந்து நின்னா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு என் பொண்ணு. நான் என் கழுத்துல வந்து எப்படியாவது போயிட்டு மிஸ் ஆயிடுன்னு நான் கட்டி என் பொண்ணு கிட்ட கொடுத்தேன். என் பொண்ணு முன்னாடி பேண்ட் பாக்கெட்ல வச்சுது. அப்படியே வந்து கையை ஒட்டி எடுத்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அவ பாத்துட்டா. எடுத்த ஆளை பிடிச்சிட்டா கையில வச்சுக்கிட்டு இல்லங்கிறான். எப்படியாவது சொல்லி வாங்கி கொடுங்க. அவன் பைத்தியம் கிடையாது, நல்லா தான் என் கூட தான் நின்னா. நான் பார்த்தேன்னு. நான் இப்படி திருட்டு பையனு எப்படி எனக்கு தெரியும்? நல்லது மாதிரி நின்றுகிட்டு இருந்தாங்க.